பிரைஸ் லாட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க என்ன நான் நம்புகிறேன். இன்றைக்கும் நாம் தியத்திரா சபையை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 29 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 18 தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். தியத்தராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இந்த வாசிக்க கேட்ட பகுதியில் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 29 வரை நான் வாசித்தேன். இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தியத்தரா சபைக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறதையும் எச்சரிக்கிறதையும் நாம் வாசித்தோம். அதிலிருந்து நான் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து தியானித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளையும் அன்பையும் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். I know what you do. I know about your love, faith, service and patience. I know that you are doing more now than you did at first. இதில் பார்க்குறோம், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு கீப் டூயிங் குட் ஒர்க்ஸ் மோர் தேன் பிஃபோர். முன்பை விட தொடர்ந்து நல்ல செயல்களை செய்யுங்கள் என்று முதலாவது அந்த சபைக்கு சொல்லுகிறதை பார்க்குறோம். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமோ சபைகள், அந்த சபைகள் ஒரு மாடலாக நமக்கு ஒரு எச்சரிப்புக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக அது சொல்லப்பட்டிருக்கு. இந்த சபைகள்ங்கிறது அந்த சபைக்கு மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது these teachings are applicable to the New Testament believers. எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே முதலாவது ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, கீப் டூயிங் குட் ஒர்க்ஸ் மோர் தேன் பிஃபோர். நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்கிறது அதிகமாக இருக்கிறது. அந்த சபையை பார்த்து அவர் அப்ரிஷியேட் பண்ணுறது போல் இருக்கிறது. ஆனால் நமக்கு அதை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கண்டிஷன் போல் சொல்கிறாரு, கீப் டூயிங் குட் ஒர்க்ஸ் மோர் தேன் பிஃபோர். நம்ம ரட்சிக்கப்பட்டப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு உற்சாகத்தில் இருப்போம் பாருங்களேன். சபைக்கு சரியான நேரத்துக்கு போவோம், காணிக்கையை சரியாக கொடுப்போம், தசமபாகம் சரியாக கொடுப்போம், பாட்டு பாடணுன்னு ஆசைப்படுவோம், கேரல்ஸுக்கு போகணுன்னு ஆசைப்படுவோம், வெளியில் இப்போ அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்கு போகணுன்னு ஆசைப்படுவோம், சண்டே கிளாஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கணும்னு பார்ப்போம். ஏன்னா அப்போ ஒரு புது அனுபவத்துக்குள்ளாக நம்ம போயிருக்கிறோம். ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு என்ன சொல்கிறது, லெத்தாஜின்னு சொல்லலாமா, இல்லைன்னா ஒரு அஜாக்கிரதை ஆகிடுறோமா, இல்லைன்னா ஒரு லேசினஸ்ன்னு சொல்லலாமா, சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் ஆயிடுறோமான்னு தெரியல. எவ்வளோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்குது. நம்ம ஒவ்வொருவரும் இப்போ இந்த காலை வேலையில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் எப்படி ஆக்டிவாக ஆண்டவருடைய காரியங்களில் இருந்தோம். பாஸ்டர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் செய்கிறேன் பாஸ்டர், நான் பண்ணுறேன், நான் போகிறேன் அப்படின்னு இருப்போம். இன்றைக்கு என்ன செய்கிறோம், அவள் போவா, இவங்க போவாங்க, நமக்கு என்ன, நம்ம வேலை இருக்குது,
என்ன மாதிரி காணப்படுகிறோம்? அதை விட அதிகமாக செய்யணும்னு இங்கே சொல்கிறாரு. கீப் டூயிங் குட் ஒர்க்ஸ் மோர் தென் பிஃபோர். நீ ரட்சிக்கப்பட்டப்போ, நீ என் இடத்துல வந்தப்போ, நீ இந்த சபையில் சேர்ந்தப்போ நீ செய்த காரியங்களை விட இப்போ நீ இன்னும் என்ன செய்யணும்? அதிகமாக செய்யணுங்கிறாரு. உங்ககிட்ட அன்பு இருக்குது, உங்ககிட்ட ஊழிய வாஞ்சை இருக்குது, விசுவாசம் இருக்குது, பொறுமை இருக்குது. ஆனால் நீ முதல்ல செய்ததை விட இப்போ நீ அதிகமாக செய்கிறோமா? நம்ம ஊழியத்தில் எப்படி ஈடுபடுறோம்? ஆவிக்குரிய காரியங்களில் எப்படி ஈடுபடுறோம்? முதல்ல எவ்வளோ நேரம் ஜெபித்தோம், இப்போ நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? முதல்ல எவ்வளோ சாப்டர் நம்ம வேதம் வாசித்தோம், இப்போ நம்ம எப்படி காணப்படுகிறோம்? கிறிஸ்துக்குள் பிரியமானவர், இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், என்னோட பேசி கொண்டிருக்கிறார், உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். சபையின் காரியங்களில் எப்படி இருக்கிறோம்? அதே நம்ம பாருங்கள், குடும்பத்துக்காக என்னென்ன காரியங்களை செய்கிறோம். இப்போ அதிகமாக டெக்னாலஜி வந்துருச்சு, அதிகமான சோஷியல் மீடியா வந்துருச்சு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. அதனால் நிறைய காரியங்களை நம்ம பாருங்கள், உலக பிரகாரமாக நாம் வி ஆர் இம்ப்ரூவிங் டே பை டே இன் த வேர்ல்டி திங்ஸ். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமா? ஆவியானவர் நமக்கு சொல்கிறாரு, மகனே மகளே, நீ முன்பு செய்த கிரியைகளை விட இப்போ நீ இன்னும் அதிகமாக செய்யணுங்கிறாரு. முதல்ல நீ 100 ரூபாய் கொடுத்தியா, இன்றைக்கி 1000 ரூபாய் கொடு. நெகேமியா சபை அந்த அலங்கத்தை கட்ட அவங்கள எல்லாம் அழைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எதிர்ப்புகள் வருகிறது. இங்கே இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் நெகேமியா சொல்கிறாரு, இல்லைங்கிறாரு, ஒரு கையில் ஈட்டி வச்சிங்க, இன்னொரு கையில் கட்டுங்க அப்படிங்கிறாரு. நம்முடைய சபை இன்றைக்கு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம எப்படி உதாரத்துவமான காரியங்களை செய்கிறோம்? நம்ம முன்னாடி போய் நிற்கிறோமா? பணம் தான் கொடுக்கணும்னு இல்லை, நாம் போய் பார்க்குறோமா? அந்த என்ன வேலை நடக்குது, யார் இதை பண்ணுறாங்க, நான் என்ன செய்ய முடியும், பாஸ்டர் நான் ஏதாவது செய்யலாமா? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய காரியங்களில் நாம் இன்னும் அதிகமாக செய்யணுங்கிறாரு. நீ ஏற்கனவே இருக்க, உங்களை நம்ம குறை சொல்லலை. ஆண்டவர் எவ்வளோ பாருங்கள், நல்ல தெய்வனாக இருக்கார். உன் அன்பை நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ அன்பு செலுத்துகிற, சபையில் அன்பு செலுத்துகிற, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அன்பாக தான் இருக்கீங்க, ஊழிய வாஞ்ச கூட இருக்குது, நீ வர செய்கிற, விசுவாசம் உனக்கு இருக்குது, நீ பொறுமையாக கூட இருக்கிற. உன்னை யாரோ எதிர்த்தாலும், உன்னை திட்டினா கூட நீ பொறுமையாக தான் இருக்க. ஆனால் நீ முதல்ல செய்ததை விட இப்போ அதிகமாக செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை நாம் இன்னும் அதிகப்படுத்தணும்னு விரும்புகிறாரு. ஜெபிக்கிறதில்ல, வேதம் வாசிக்கிறதில்ல, சபைக்குரிய காரியங்கள் இல்லை, சுவிசேஷம் சொல்கிறதில்ல, மற்றவர்களுக்கு முன்பு உதவி செய்வதில்லை, எல்லாவற்றிலும் நாம் இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் தியத்ரா சபைக்கு முதலாவதாக சொல்லுகிறார். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். பட் ஐ ஹாவ் திஸ் அகெயின்ஸ்ட் யூ. யூ லெட் தட் woman Jezebel spread false teaching. She says she is a prophetess, but by her teaching she leads my people to take part in sexual sins and to eat the food that is offered to idols. இந்த வசனத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, டோன்ட் கிவ் அ பிளேஸ் ஃபார் ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், தவறான போதனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள்னு சொல்கிறாரு. இங்கே எசபேல்ன்ற ஒரு பெண்ணை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. அது ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல், அது எசபேலின் ஆவி. அந்த எசபேலே வர்றது கிடையாது, அவளுக்குள்ள கிரியை செய்த அந்த ஆவி இங்கே என்ன செய்யுதுன்னா, இன்றைக்கு சபைகளிலும் கிரியை செய்கிறது, தவறான உபதேசங்களை போதிக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கணும். இந்த எசபேல் ஸ்பிரிட்டு சபையில் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தெரிந்து கொண்டார். அங்கே தான் இருந்தார் ஜூடாஸ். அவருக்குள்ள அந்த ஸ்பிரிட் இருக்குது பாருங்க, ஸ்பிரிட் ஆஃப் மர்டர், ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், அதாவது அந்த பணத்தின் மேலே ஒரு ஆசை, பதவியின் மேலே ஒரு ஆசை, ஏமாற்றுகிற ஆசை, காட்டி கொடுக்குற ஆசை, தன்னுடைய தலைவரையே காட்டி கொடுக்குறார் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அந்த ஸ்பிரிட் பாருங்க. அதுதான் ஜெசபேல் ஸ்பிரிட். அது இன்றைக்கு சபைகளில் எல்லா சபையிலும் இருக்கும். அங்கே ஒருத்தர் இருப்பாங்க, அந்த ஸ்பிரிட்டில் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. வி மஸ்ட் பி கேர்ஃபுல். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். வி ஹாவ் டு கிராஸ் செக் வித் வேர்ட் ஆஃப் காடுங்க. யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லா ஊழியக்காரங்களையும் திட்டுறாங்க. அந்த ஊழியக்காரர் இப்படி, இந்த ஊழியக்காரர் அப்படி, அவர் கார் வாங்கிட்டாரு, இவர் வீடு வாங்கிட்டாரு, அவர் ஃப்ளைட்டில் போகிறாரு. ஏங்க இங்கேருந்து ஒரு அமெரிக்காவுக்கு போகணுன்னா பாஸ்டர் மட்டும் இல்லைங்க, யார் போகணுன்னாலும் ஃப்ளைட்டில் தான் போகணும்.
அதை போய் ஒரு பெரிய விஷயமா எழுதுகிறத பார்க்குறோம். நான் ரீசெண்டாக போன வாரத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு டெம்பிள், இந்தியன் டெம்பிளில் ஒரு நாளில் வந்து கலெக்ஷன் வந்து 3.70 crores 3,70,00,000 ரூபாய் ஒரே ஒரு நாளில் கலெக்ஷன் ஆகிருக்குங்க. அதை வந்து எண்ண முடியாமல் 50-100 பேர் உட்காந்து எண்ணிட்டு இருக்கிறாங்கங்க. சரி, அப்படி பீப்புள் ஆர் டொனேட்டிங் டு டெம்பிள்ஸ். ஒரு சர்ச்சுக்கு வந்து ஒரு காரியம் நடக்கக்கூடாது, பாஸ்டருக்கு விரோதமாக, அதுக்கு விரோதமாக, இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தயவு செய்து, நான் பார்க்குறேன் உண்மைக்கு. என்னோட ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, கீதா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏன் பார்க்குறீங்கன்னு. தட்ஸ் வை ஐ எம் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் டு யூ. நான் அதை பார்த்துட்டு நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. என்ன இப்படி போடுறாங்க, ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இந்த எசபெலின் ஆவி இருக்குங்க. அது வந்து ஒரு ஃபால்ஸ் டீச்சிங்ஸை கொடுக்குது. காணிக்க கொடுத்துறாத, அவங்க முன்னேறிடுவாங்க, அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, இவங்களுக்கு ஏன் எவ்வளோ செலவு பண்ணுறவங்க. ஒரு கார் வாங்க போனான்னா சாதாரண கார் வாங்குறதில்ல, லக்ஸரி கார் வாங்குகிறோம், 15 லட்சம் செலவு பண்ணுறோம். ஒரு ஊழியத்திற்காக நாம் ஏன் செய்யக்கூடாது? ஏன் ஒரு ஊழியக்காரருக்கு உதவி செய்யக்கூடாது? எத்தனை ஏழைகள் நம்முடைய சர்ச்சில் இருக்காங்க, ஏன் அவங்களோட ஷேர் பண்ணக்கூடாது? அதெல்லாம் செய்யாதீங்க, அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க, இவங்களுக்கு செஞ்சிடாதீங்க. சுயநலம், செல்ஃபிஷ்னஸ், பிவேர் ஆஃப் சச் டீச்சிங்ஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. இல்லை சும்மா சொல்லுவாருங்களா? சும்மா கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படணும். யாருக்கும் கொடுத்துடாதீங்கப்பா, ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாம் அவன் சேர்த்துங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இடத்த வாங்கி போடுங்க. ஃப்யூச்சரில் வந்து அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அப்ரிசியேஷன் கிடைக்கும். நகைலாம் வாங்கிடுங்க. எத்தனை சிஸ்டருங்க வாங்கினீங்கன்னு தெரியல, ஏன்னா தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது. எல்லாம் வாங்கிட்டீங்களா? 50 பவுனு, 100 பவுனு எல்லாம் போயிடுங்க. ஆண்டவர் வரும்பொழுது மலைகள் எல்லாம் வெந்து உருகி போகும்னு சொல்லுது. மலையே வெந்து உருகும்னா கோல்டெல்லாம் உருகி போயிடும். அதெல்லாம் வாங்கி வைக்காதீங்க, எல்லாத்தையும் கொடுங்க, சர்ச்சுக்கு கொடுங்க, நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இதோட நிறுத்தாதீங்க. ஒரு பெரிய ஏக்கரில் இடத்த வாங்கி பெரிய டெம்பிள், கார் பார்க்கிங்லாம் உள்ளே இருக்கணும். எல்லாம் சண்டே கிளாஸுக்கு தனியாக இருக்கணும். மதியானம் வந்து லஞ்ச் இருக்கணும் எல்லாருக்கும், சர்ச் வரவங்களுக்கெல்லாம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், நான் சொல்கிறேன். எனவே நாம் எல்லாம் உதாரத்துவமாக கொடுப்போம். ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சர்ச் பார்க்கும்பொழுது அங்கே எல்லாரும் அவங்கவுங்க நிலத்தெல்லாம் விற்று எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்களாம். ஒருத்தருக்கும் ஒரு குறையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அங்கே வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருங்க, யாருக்குமே குறை இல்லையாம். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்திருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே வசதி தான் இருந்திருக்கு. இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தர் காரில் வராங்க, இன்னொருத்தர் ஆட்டோவில் வராங்க, இன்னொருத்தர் பஸ்ஸில் வராங்க. நம்ம சர்ச்சில் மாறணும், எல்லாருக்குமே காரில் தான் வரணும். நான் உடனே ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பேசலை, நம்ம எல்லாம் ஷேர் பண்ணுவோன்னு சொல்கிறேன். நான் கூட ரெடி, ஷேர் பண்ணுறேன். என்ன சொல்கிறீங்க? யாரெல்லாம் அப்படி வரீங்க சொல்லுங்கள், பார்க்கலாம். டோன்ட் கிவ் அ பிளேஸ் ஃபார் ஃபால்ஸ் டீச்சிங்ஸ். இந்த உபதேசங்கிறது கொடுக்கறது மட்டும் இல்லை, தப்பான உபதேசங்கள் இன்றைக்கு நிறையா இருக்குது. அபிஷேகம்லாம் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, அற்புதம் கிடையாதுன்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அற்புதம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து அந்த எழுந்து நடன்னு சொல்கிறாரு ஒரு ஊழியக்காரர். அவர் நடக்கிறாரு. அதை வந்து அடுத்தது வந்து கீழே பின்னாடி வந்து அவருக்கு காசு கொடுக்குறாங்களா, நீ நடித்ததுக்கு உனக்கு இந்த பணம், நல்லா நடித்தேன்னு. ரொம்ப அபத்தமாக இருக்குங்க. 1999 எனக்கு மரண பயம் இருந்ததுங்க. 3 மாதம் இருந்தது. உண்மையாலும் நடந்த வாழ்க்கை. நான் சென்னையில் கல்யாணி ஹாஸ்பிட்டலில் அப்போ வேலை செய்கிறேன். 3 மாதம் இருந்தது. 3 மாதமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் திரும்பி பார்த்தேன். என்னெல்லாம் நான் ஆண்டவருக்கு சரியாக இல்லாமல் போனேன்னு எல்லாத்தையும் ஒன்றா சரி பண்ண ஆரம்பித்தேன். வேதத்தை அப்போ தான் நான் முழுசாக வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போது 3வது மாதம் ஒரு ஜெபத்தில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் நான் இருக்கும் பொழுது தான், அந்த ஊழியக்காரர் பேசும் பொழுது தான் திடீர்னு ஒரு வல்லமை வந்து என்னை தொட்டது. நான் பிளாஸ்டிக் சேர்லேருந்து கீழே விழுந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நான் வந்து கான்ஷியஸாகவே இல்லை. சேர்லாம் உடஞ்சிருச்சு, கையில் காலிலெல்லாம் காயம். 3 மாதம் நான் தூங்காமலும் மரண பயத்தில் இருந்த என்னை அந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட்டில் என்னை சுகப்படுத்தினாருங்க ஆண்டவர். இதை எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? எனக்கு என்ன காசு கொடுத்தா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. இதை சொல்கிறது வந்து வேறு பேர் இல்லைங்க, ஒரு பாஸ்டர் அப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நானும் மனைவியும் பார்த்துட்டு ரொம்ப துக்கப்பட்டோம். அற்புதங்களை மறுதளிக்கிற கூட்டங்கள் இன்றைக்கு பாருங்கள். பாஸ்டரே அப்படி நடக்கிறாரு.
பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சிங்ஸுங்க. இதுதான் வந்து ஜெசபேலினுடைய ஆவி, பிலேயாமுடைய ஆவி, நிக்கோலைட்டன்ஸ் ஆவி. இதுதான் இந்த நீங்கள் ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, அதுதான் சத்தியம்தான் விடுதலையாக்கும். பைபிள் என்ன சொல்லுது? பாஸ்டர் சொல்கிறது, பைபிள் சொல்கிறது கரெக்டாக இருக்கா? அப்போனா அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைத்த பாஸ்டருக்காக, பாஸ்டர்மாவுக்காக கர்த்தரை துதியுங்கள். அவங்க உண்மையும் உத்தமமாக இந்த ஊழியத்தை செய்கிறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, டோன்ட் கிவ் அ பிளேஸ் ஃபார் ஃபால்ஸ் டீச்சிங்ஸ். மூன்றாவதாக 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். To the one who is victorious and does my will to the end, I will give authority over the nations. இங்க மூன்றாவதாக இந்த சபைக்கு என்ன சொல்றாருன்னா, continue to do his will until the end. இறுதி வரை அவருடைய சித்தத்தை செய்யுங்கள். தேவனுடைய சித்தத்தை, என் கிரியைகளை செய்யுங்கிறார். continue to do my will until the end. கர்த்தருடைய சித்தத்தை தான் நம்ம கடைசி வரைக்கும் செய்யணும். ரட்சிக்கப்பட்டப்போ அவர்கிட்ட ஜெபிக்கிறோம். என்ன செய்யணும்? ஒரு படிக்கணும்னா என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். ஒரு வேலைக்கு போகணுன்னா நான் என்ன ஆண்டவரை செய்யணுங்கிறோம். ஆனால் திருமண காரியம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதி, நம்ம ஊர், நம்ம குலம், பணம் வச்சுருக்காங்களா, எவ்வளோ டவுரி கொடுப்பாங்க. திருமணங்கள்லாம் செய்கிறீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதில் போய் ஏமாந்துடுறீங்க. அப்போ உலக பிரகாரமாக ஆயிடுறீங்க. அப்போ எங்கள் சித்தப்பா சொல்கிறாரு, எங்கள் மாமா சொல்கிறாருன்னு. ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றுங்க. எல்லாத்துலேயுமே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க பிரியமானவர்களே. அப்படி தான் செய்யணும்னு இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இறுதி வரை அவருடைய சித்தத்தை செய்யுங்கள். கடைசி மூச்சு வரைக்கும் தேவ சித்தம் தான் நம்ம நிறைவேற்றணும். நம்முடைய சித்தத்துக்கு, ஜனங்க சித்தத்துக்கு, சொந்தக்காரங்க சித்தத்துக்கு, இவங்க சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி. டோன்ட் லிவ் ஃபார் த பீப்புள், லிவ் ஃபார் கிரைஸ்ட். ஆண்டவருக்காக வாழுகிற அனுபவம், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படி செய்யும் பொழுது ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்ன சொல்றாரு? நான் அதிகாரத்தை கொடுப்பேன். ஐ வில் கிவ் அத்தாரிட்டி ஓவர் த நேஷன்ஸுங்களாம். எல்லாம் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. அவருடைய சித்தம் என்ன? ஒன்றுமே இல்லை. அவர் சொல்கிறத கேட்கணும். வசனம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நம்ம வாழணும். அப்படி நாம் வாழும் பொழுது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அப்போது அவர் நமக்கு அவர் என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. 3 காரியங்களை தியத்தரா சபைக்கு சொன்னார். அதுதான் நமக்கும் சொல்லியிருக்கிறார். முதலாவதாக அவர் சொன்னார், கீப் டூயிங் குட் ஒர்க்ஸ் மோர் தேன் பிஃபோர். முன்பை விட தொடர்ந்து நல்ல செயல்களை செய்யுங்கள். ரெண்டாவதாக சொன்னார், டோன்ட் கிவ் அ பிளேஸ் ஃபார் ஃபால்ஸ் டீச்சிங்ஸ். தவறான போதனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். மூன்றாவதாக, கண்டினியூ டு டூ ஹிஸ் வில் அன்டில் தி எண்ட். இறுதி வரை அவருடைய சித்தத்தை செய்யுங்கள் என்று. இந்த 3 காரியங்களும் நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்திலே, சபையிலே நாம் கடைபிடிக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார். அதுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.